வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 1,56,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமப்பூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 1,00,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை, இதன் விவரம் stringentdefense.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாஃப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியிலிருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது.
2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.